நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டா, அம்மா உணவகத்துல வேலை செய்யறேன்னு சொன்னாலே அது ஒரு கம்பீரமா இருக்கும். எங்களுக்காகவே அம்மா வாழ்ந்தார். அது எங்க அம்மா போனவுடன் நாங்கள் தாய் இழந்த பிள்ளைகள ஆகிவிட்டோம். அம்மா இறந்த பின்னும் அன்னைக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்து செயல்படுத்தணும்னு, அம்மா இல்லாத சமயத்திலும் அந்த அம்மா உணவு செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கும் வந்து நாங்கள் வேலை செய்துட்டு தான் போயிட்டு அம்மாவை பார்த்தோம். அவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறது எங்களால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. இதுக்கப்புறம் எப்படி இந்த சமூகம் எப்படி நாங்களாம் எப்படி முன்னேற போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கூட நாங்கள் உள்ள நுழையும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கேண்டீன் ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்கள் இருக்கோம், அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க இல்லைன்றதுனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வேலையில எங்களுக்கு கவனம் செலுத்த முடியல. எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் வரோம், நாங்கள் செய்கிறோம், மக்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் வந்து எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, துக்கமாக தான் இருக்குது. ஆட்சிகள் பல மாறினாலும் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் எப்படி இன்று வரை நடைமுறையில் உள்ளதோ அதுபோலவே ஜெயலலிதா தொடங்கிய அம்மா உணவகம் என்றும் நிலைத்திருக்கும் என்பது மட்டும் நிச்சயம்.